Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 7th standard chapter 5 geometry ல exercise 5.6ல உள்ள first 1 to 5 sums பார்க்க போறோம். அதாவது miscellaneous practice problem. இது வந்து page number 105ல இருக்கு. ஓகே, bookல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே bell icon-ஐ select பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். First sum, find the value of x if angle AOB is a right angle அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டயக்ராமை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ரைட் ஆங்கிள்னு கொடுத்துருக்காங்க. AOB இது வந்து ரைட் ஆங்கிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி இது வந்து ரைட் ஆங்கிள் தான். ஸோ ரைட் ஆங்கிள் அப்படின்னா என்னன்னு தெரியும் இல்லையா? வாட் இஸ் ரைட் ஆங்கிள்? 90 டிகிரி, எக்ஸாக்ட்லி 90 டிகிரி. ஓகே, நம்ம வந்து இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது இது வந்து 90 டிகிரி, இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வெரி சிம்பிள். ஓகே, எப்படி இந்த எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பாருங்க. அதாவது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 90 டிகிரி வருமா? ஏன்னா ரைட் ஆங்கிள்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம என்ன எழுதலாம்? AOC + COB = 90 டிகிரி பிகாஸ் ரைட் ஆங்கிள் அப்படின்னு எழுதலாமா? அப்போ AOC வந்து எனது 3x, COB எனது 2x. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 90 டிகிரி வரும். ஓகே, ஸோ நம்ம இப்போ சம் போட்டுலாம் பாருங்கள் நோட்டில். ஃபர்ஸ்ட் சம், ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுத போகிறோம்? நான் எப்படி எழுத போகிறேன்னா, ஆங்கிள் AOC ப்ளஸ் ஆங்கிள் COB which is equal to 90 degree. ஓகே, ஸோ உங்களுக்கு இது எப்படி எழுதணும்னு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுத்தையும் 3x + 2xன்னு போட போகிறோம் இல்லையா? அதனால் இது AOC COB. ஓகே, ஸோ AOCக்கு பதிலாக என்ன போடலாம்? 3x. COBக்கு என்ன போடலாம்? 2x. ஸோ 3x plus 2x which is equal to 90. சப்போஸ் உங்களுக்கு இந்த ஸ்டெப் எழுத தெரியல அப்படின்னா நோ ப்ராப்ளம், டேரெக்டாக இந்த ஸ்டெப் எழுதிக்கலாம். ஒன்றும் ராங்லாம் கிடையாது. ஓகே, இந்த ஸ்டெப் எழுத தெரிஞ்சால் மட்டும் எழுதுங்க, இல்லைனா மிஸ்டேக் வந்துடும் எழுதும் போது. இல்லைனா டேரெக்டாக நீங்கள் இந்த ஸ்டெப் எழுதுங்க. ஓகே, நான் இப்போ 90 டிகிரி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கண்டுபிடிச்சா நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம் இல்லையா? அதாவது இது எப்படி பண்ணணும்? சால்விங் ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? நம்ம 6th 7thலாம் படிச்சிருக்கோம் அல்ஜீப்ராவில். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? ரெண்டுமே சேம் வேரியபிள். So 3x plus 2x will be 5x which is equal to 90 degree. இப்போ x ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த 5 இந்த பக்கம் டிவைடில் போகணும். ஸோ 90 degree divided by 5. ஸோ x equal to, இப்போ கேன்சலேஷன் பண்ணிடலாமா? வாங்க. ஸோ 5 1s are 5, 5 1s are 5, balance 4, 5 4s are, sorry 8 5s are 40. So what is the answer? X is equal to 18. Okay. Now x is equal to 18 degree. நம்மளுக்கு x ஓட வேல்யூ தான் கேட்டிருந்தாங்க கொஷனில். அதோட ஸ்டாப் பண்ணிடலாம். சப்போஸ் இந்த கொஷனில் வந்து ஃபைண்ட் த ஆங்கிள்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னு வைங்க. இதே சேம் கொஷனில் ஃபைண்ட் த ஆங்கிள்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. x = 18 டிகிரியோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னா 2 × x, அப்போ 2 × 18 ஆட் பண்ணி ஆன்சர், மல்டிப்ளை பண்ணி ஆன்சர், 3 × 18 மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் தான் எனது இதோட ஆங்கிள். ஸோ இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் கண்டிப்பாக 90 டிகிரி தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் சம் பார்த்துடலாம். In the given figure find the value of x. இப்போ இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதுலேயே எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸ் எங்கே கொடுத்துருக்காங்க? இது ஒரு பார்ட்டாகவும் இது ஒரு பார்ட்டாகவும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள். இந்த ஆங்கிள் வந்து 3x - 48, இந்த ஆங்கிள் வந்து 2x + 23. ஓகே, இப்போது இதிலேருந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? இது என்ன டயக்ராம் பாருங்கள்? ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஆங்கிள் என்ன? ஸ்ட்ரெயிட் லைன் என்னது? அதாவது இது ஃபுல் ஆங்கிள் எனது 180 டிகிரி. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வருமா? அப்போ 2x + 23 + 3x - 48 = 180 டிகிரின்னு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாமா? ஸோ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டாலே வெரி சிம்பிள். அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த சம்மில் எப்படி எழுதலாம்? BOC + COAன்னு எழுதலாம். இல்லை அது உங்களுக்கு எழுத தெரியலனா நோ ப்ராப்ளம், டேரெக்டாக இது ரெண்டுத்தையும் மட்டும் எழுதுங்க. ஓகே, ஸோ நான் இப்போ டேரெக்டாக எழுதுகிறேன். 2x + 23 + 3x - 48 = 180 டிகிரி. ஓகே, ஏன்னா என்னது? அது ஆங்கிள்னா ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் 180 டிகிரி. அதனால தான் நான் அப்படி எழுதுகிறேன். ஓகே, இங்கே பாருங்கள். 2x + 23 + 3x minus 48 which is equal to 180 degree. What is the reason? Angle in a straight line.
angle in a straight line which is equal to 180 degree. இல்லைனா நீங்கள் அந்த ப்ராக்கெட்டில் சும்மா ஸ்ட்ரெயிட் லைன் போட்டால் போதும், நோ ப்ராப்ளம், அதுவும் அண்டர்ஸ்டுட் தான். ஓகே, இப்போ நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வேரியபிள்லாம் சேம் பக்கம் எழுதிக்கலாம். ஸோ இதை அப்படியே நான் எழுதுகிறேன். 2x + 3x + 23 - 48. நான் எதுவுமே பண்ணலை, ஈக்குவல் டு இந்த பக்கம் தான் எல்லாமே இருக்குது, ஜஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டெப் எழுதாமல் கூட நீங்கள் டேரெக்டாக பண்ணலாம். அந்த 2xையும் 3xையும் ஆட் பண்ணலாம். என்ன வரும்? 5x. ஏன்னா சேம் வேரியபிள் இருக்குல்லையே, அதனால். இப்போ 23 - 48. 23 - 48 என்ன வரும்? -25 வருமா? எப்படி வரும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் சைன். ஸோ சப்ராக்ட் பண்ணிவிட்டு இந்த ஹையஸ்ட் நம்பரோட சைன் போட்டிருக்கேன். விச் இஸ் ஈக்குவல் டு இந்த 180 டிகிரி அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இந்த 5x, இந்த இப்போ -25 அந்த பக்கம் கொண்டு போகலாமா? ஏன்னா 5x வந்து அப்படியே இருக்கட்டும். ஏன்னா x தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோமோ அது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வச்சுக்கணும். ஓகே, ஸோ நான் 5x அப்படியே வச்சுக்கிறேன். 180 டிகிரி. இந்த -25 இந்த பக்கம் வந்தால் என்னவாகும்? +25. ஸோ உங்களுக்குலாம் புரியும்னு நினைக்கிறேன். இந்த -25 நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சால்விங் ஈக்குவேஷன் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, நான் 5. நான் இப்போ இந்த 180 + 25 என்ன வரும்? 5x is equal to 180 + 25 will be 205. ஓகே, 205 போட்டாச்சா? நெக்ஸ்ட் என்ன வரும்? 205. இப்போ இந்த 5 வந்து இந்த பக்கம் நான் டிவைடில் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். ஸோ 205 divided by 5. So cancel பண்ண என்ன வரும்? 5 1s are 5, 5 4s are 20, next 5 1s are 5. So x is equal to 41 degree. Okay, so x ஓட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க கொஷனில். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சப்போஸ் கொஷனில் வந்து இதே மாதிரி ப்ரீவியஸ் சம் மாதிரி ஃபைண்ட் த ஆங்கிள் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணணும்னா, இந்த 2ஓட 41 மல்டிப்ளை பண்ணிவிட்டு +23 பண்ணால் இந்த ஆங்கிள் கிடச்சிரும். அதே மாதிரி 3ஓட +× 41 பண்ணிவிட்டு -48 பண்ணால் இந்த ஆங்கிள் கிடச்சிரும். ஸோ கண்டிப்பாக அந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 டிகிரி தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் சம் பார்த்துடலாம் வாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் x, y and z. ஓகே, அதாவது x, y, z ஓட வேல்யூ இந்த சம்மில் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இங்கே என்ன சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜஸ்ட் இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னது? இன்டர்செக்டிங் லைன்ஸ். இது கரெக்டாக இன்டர்செக்டிங் லைன்ஸ். அதாவது இங்கே x கொடுத்துருக்காங்க, இங்கே z + 10 கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் y + 30 கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் 3x + 14 கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இதில் உள்ள x, y, z வேல்யூ தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, நவ் இப்போ பாருங்கள் எப்படி ஃபஸ்ட்டு நம்ம ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும், எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு ஜஸ்ட் திங்க் பண்ணி தான் போடணும். ஓகே, ஒரு சம்மும் ஒரு மாதிரி தான் இருக்கும், பட் வெரி சிம்பிள் தான். கான்செப்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த சம் பாருங்கள். இந்த சம்மில் வந்து ஃபஸ்ட்டு வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் தான் இதுங்க பாருங்கள். இது ரெண்டும் வெர்டிக்கலி ஆப்போசிட், இது ரெண்டும் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். பட் ஏன்னா வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? x = z + 10 அப்படின்னு போடலாம். பட் x = z + 10 அப்படின்னு போட்டால் எப்படி இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? நம்ம எக்ஸோட வேல்யூவும் தெரியாது, ஒய்யோட வேல்யூவும் தெரியாது. அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு வேரியபிளோட வேல்யூ தெரிஞ்சால் மட்டும்தான் இதை வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இந்த பக்கமும் 3x + 40 = y + 13 போட்டாலும் எக்ஸோட வேல்யூவும் தெரியாது, ஒய்யோட வேல்யூவும் தெரியாது. அப்போ ஏதாவது ஒரு வேல்யூ தெரிஞ்சால் தான் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஐடியா வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண முடியும். அதை தவிர்த்து வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஜஸ்ட் நம்ம திங்க் பண்ணலாம் வாங்க. எப்படின்னு ஃபஸ்ட் நம்ம பாருங்கள். இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்காங்க, இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்காங்க, சிடி. இங்கே பாருங்கள், நான் இங்கே ட்ரா பண்ணுறேன். சிடி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்காங்க, சிடி. ஓகே, அதில் வந்து இப்படி ஒரு லைன் கொடுத்துருக்காங்க கரெக்டாக. இது வந்து எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, இது வந்து 3x + 14 சொல்லியிருக்காங்க. இதுதான் இதோட கான்செப்ட். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும் இல்லையா? அப்போ நம்ம இந்த கான்செப்டில் என்ன போடலாம்? x + 3x + 40 = 180 டிகிரி. அப்போது இது ரெண்டும் சேம் வேரியபிள் தானே. அப்போ இதில் சால்வ் பண்ணால் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட்டு ஏதாவது அந்த வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். உங்களுக்குலாம் ஒரு டவுட் வரலாம், ஏன் சிடி தான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணுமா? ஏன் ஏபிஏ ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணக்கூடாதான்னு பார்க்கலாம். அதையும் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஏபியை வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக வச்சுருக்கேன். ஓகே, இந்த ஏபிக்கு என்ன கிராஸ் இருக்குது? இந்த லைன் கிராஸ் இருக்குது.
இந்த லைனும் கிராஸ் இருக்குது, மேலேயும் இருக்குது. இப்போ இந்த பக்கம் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் y + 13 கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் 180 வரும். பட் இது டிஃப்ரெண்ட் வேரியபிள், கண்டிப்பாக இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு வேரியபிளோட வேல்யூ இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும். அதே மாதிரி இல்லை இந்த பக்கம் எடுத்தாலும் இந்த பக்கமும் என்ன இருக்குது, 3x and z இருக்குது. ஸோ வேறு வேரியபிள் இருக்குது. ஸோ ஒன்லி பாசிபிள் இஸ் டிசிஏ வேரியபிளாக டிசிஏ ஸ்ட்ரெயிட் லைனாக எடுத்து இந்த பக்கம் வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 180 கம்பேர் பண்ணால் மட்டும்தான் நம்ம போட முடியும். அதே சிடிஎஸ் ஸ்ட்ரெயிட் லைனாக எடுத்து இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் 180 டிகிரின்னு போட்டாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா y z டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் இருக்குது. ஒரு ஈக்குவேஷனில் 2 வேரியபிள் இருந்துச்சுன்னா ஒரு வேரியபிளோட வேல்யூ இருந்தால் மட்டும்தான் அனதர் வேரியபிளோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ நான் இப்போ இந்த சம் நான் எப்படி போட போகிறேன்னா சிடிஎஸ் ஸ்ட்ரெயிட் லைனாக வச்சு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 180 டிகிரி ஈக்குவேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு கான்செப்ட் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியறதுக்காக ஜஸ்ட் நான் ஒன் பார்ட் ஆஃப் த டயக்ராம் மட்டும் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, இது ட்ரா பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணியிருக்க போகிறேன், நான் என்ன டைரெக்டாக எழுத போகிறேன்னா x + 3x + 40 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 180 டிகிரி வரும். பிகாஸ் என்னென்னு எழுதலாம், CD இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, சும்மா ஜஸ்ட் இது ஹிண்ட் மாதிரி எழுதுனா போதும். ப்ராக்கெட்டில் இதெல்லாம் நீங்கள் ட்ரா பண்ணணும்னு அவசியம் கிடையாது, டேரெக்டாக இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதில் வந்து x கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ 1x + 3x என்ன வரும், 4x + 40 which is equal to 180. now இப்போ 4x இந்த 40 அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா. ஸோ +40 அந்த பக்கம் போனால் என்ன வரும், -40. now 4x which is equal to 180 - 40 என்ன வரும், 140 டிகிரி வருமா. எஸ், now இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ இந்த 4 இந்த பக்கம் வந்துடவே நான் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். 4 நம்மளுக்கு வேண்டாம். இப்போ 4 இந்த பக்கம் மல்டிப்ளையாக இருக்குது, இந்த பக்கம் போனால் டிவைட். ஸோ 140 divided by 4. now x is equal to 140 divided by 4 பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள். 4 1s are 4, 4 3s are 12, balance 220, 4 5s are 20. now நம்மளுக்கு இப்போ x ஓட வேல்யூ கிடச்சாச்சு. x is equal to 35 டிகிரி. இப்போ y and z ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் முடிஞ்சாச்சு. ஓகே, இப்போ y and z ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் எப்படி பண்ணணும்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த x இருக்கிற இடத்துல நம்ம என்ன போட்டுக்கலாம், 35 டிகிரின்னு போட்டுக்கலாமா. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எக்ஸ் இருக்க இடத்துல நான் 35 டிகிரின்னு போட்டுட்டேன். இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாமா. z + 10 = 35 டிகிரின்னு எழுதலாமா. ஏன்னா வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் தான் ஈக்குவல், வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இது ரெண்டுத்தையும் நான் ஈக்குவேட் பண்ணால் z-ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருவேன். ஓகே, அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணால் என்ன கிடச்சிரும், y-ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இங்கே x-ஓட வேல்யூ இருக்குது. இல்லைனா வேறு எந்த அனதர் மெத்தடில் எப்படி போடலான்னு பாருங்கள். அதாவது இதே மாதிரி இதை வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக எடுத்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் 180 டிகிரி வருமா, அப்படி கூட போடலாம். ஏன்னா எக்ஸோட வேல்யூ தான் இருக்குல்ல, எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், யூ விஷ். ஸோ நான் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் கான்செப்ட்லேயே போடுறேன். z + 10 = 35 டிகிரி. ஓகே, அந்த கான்செப்டில் போடுறேன். நெக்ஸ்ட் மெத்தட், நெக்ஸ்ட் z கண்டுபிடிக்க. ஸோ z + 30, ஸோ z + 10ன்னு கொடுத்துருக்காங்க, which is equal to x. ஓகே, 35 டிகிரி. ஓகேவா, அதாவது என்னது, வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஓகே, இந்த மாதிரி ரீசன்லாம் கண்டிப்பாக எழுதணும் ப்ராக்கெட்டில். ஓகே, vertically opposite angles are equal. now z equal to எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த 10 அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா. ஸோ 35 டிகிரி minus 10, z equal to 25 டிகிரி. ஓகேவா, ஸோ உங்களுக்கு கான்செப்ட் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம y-யோட வேல்யூ மட்டும்தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ y-யோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், அதே மாதிரி தான் கான்செப்ட். இப்போ z வந்து 25 டிகிரின்னு வந்தாச்சு. ஓகே, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லைனா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி, எப்படி வேணாலும் போடலாம். ஓகே, நம்ம இது ரெண்டுத்தையும் போடலாமா. 3x + 40 = y + 13 போடலாமா. வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள், அதாவது 3x + 40 which is equal to y + 30. என்னது, வெர்டிக்கலி ஆப்போசிட் angles. ஓகே, நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ப்ளஸ்ன்னு போட்டு ஈக்குவல் டு 180 டிகிரின்னு இந்த மாதிரி போடணும். இதுவே நீங்கள் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எடுத்துருக்கிறதுனால நான் வந்து ஈக்குவல் டுன்னு போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிடலாமா. எப்படி போடணும்னு பாருங்கள்.
அதாவது இப்போ வேரியபிள்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம், நம்பர்ஸ்லாம் இன்னொரு பக்கம் கொண்டு போயிடலாம், இல்லைனா இங்கே எக்ஸோட வேல்யூ இங்கேயே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகே, அப்படி கூட போடலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 35 கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ளஸ் 40 which is equal to y plus 30. now 3 into 35 என்ன வரும், இப்போ 3 into 35 will be 105 which plus 40 which is equal to y plus 30. next இப்போ என்ன பண்ணலாம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா. ஸோ 145 which is equal to y plus 30. இப்போ yயோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். y வந்து இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது, நோ ப்ராப்ளம், அங்கேயே இருக்கட்டும், y அங்கேயே இருக்கட்டும். என்ன கண்டுபிடிக்க போகிறோமோ, எந்த வேரியபிள் கண்டுபிடிக்க போகிறோமோ அதை ஒன் சைடு வச்சுக்கிட்டா போதும். ஸோ இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது, ஸோ நோ ப்ராப்ளம், ரைட் ஹேண்ட் சைட்லேயே வச்சுக்குவோம். பேலன்ஸ் இந்த 30 வந்து அனதர் சைட் கொண்டு வந்துடலாம், தட்ஸ் ஆல். ஸோ ஆல்ரெடி 145 இருக்குது, 30 இந்த பக்கம் வந்தால் minus 30 which is equal to y. okay, so இப்போ என்ன வரும், 145 minus 30 will be 115 degree which is equal to y. okay, so அப்படியே மாற்றி எழுதிக்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, y ஓட வேல்யூ which is equal to 115 degree. okay, so x, y and z எல்லா வேல்யூஸும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு பயப்பட வேண்டாம். இந்த ஜாமெட்ரி மாதிரி ஈஸியான கான்செப்ட் எதுவுமே கிடையாது. ஓகே, ஒரே கான்செப்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், straight line and vertically opposite angles, very simple. okay, so கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம 4th சம் பார்த்துருவோம். 4th சம் பாருங்கள். கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 angles are in the ratio 11:25. ஓகே, அதாவது 2 angles, 2 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, அதோட ரேஷியோ வந்து 11:25. அதாவது 11 பார்ட் ஃபஸ்ட் ஆங்கிளும் 25 பார்ட் வந்து செகண்ட் ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க. இஃப் தே ஆர் லீனியர் பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லீனியர் பேர்னா என்னது, 2 ஆங்கிளும் ஆட் பண்ணால் 180 டிகிரி ஸ்ட்ரெயிட் லைன் சப்ளிமெண்ட்ரி. ஃபைண்ட் த ஆங்கிள்ஸ். ஓகே, ஸோ ஒரு கான்செப்ட் உங்களுக்கு ஒரு ஏதாவது க்ளூ கிடச்சிருக்கும் கண்டிப்பாக. லீனியர் பேர்னு சொல்லியிருக்காங்க, ஏன்னா டோட்டல் வந்து 180 டிகிரி. ஓகே, 2 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம இந்த ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷனில் நம்ம போட்டிருக்கோலே இந்த மாதிரி சம்மு, அதாவது டோட்டல் இருக்குது நம்மளுக்கு 180 டிகிரின்றப்போ ஃபஸ்ட்டு பார்ட் 11 பார்ட் அண்ட் 25 பார்ட் கண்டுபிடிப்போம் இல்லையா. ஸோ இந்த சம்மை வந்து 2 மெத்தடில் போடலாம். ஒன்று வந்து அல்ஜிப்ரிக் மெத்தடில் சொல்லியிருக்கேன், இன்னொன்று வந்து ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் மெத்தடில் போடலாம். நம்ம வந்து அல்ஜிப்ரிக் மெத்தடே ஃபாலோ பண்ணலாம் எப்பயுமே. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரேஷியோ கொடுத்துருக்காங்க கொஷனில். நீங்கள் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் மெத்தடில் ஃபாலோ போடுறதா இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சேம் ஆன்சர் தான் வரும். நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன், எப்படி போடணும்னு தெரியும் இல்லையா. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் பார்ட் கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஃபஸ்ட்டு பார்ட் என்ன பண்ணுவோம், 11 by டோட்டல் பார்ட் இன்ட்டு 180 டிகிரி. ஞாபகம் வந்துருச்சா, அந்த மாதிரி கூட போடலாம். இப்போ வந்து நான் அல்ஜிப்ரிக் மெத்தடில் போடுறேன், நீங்கள் ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, லீனியர் பேர்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் என்னது, லீனியர் பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லீனியர் பேர்னா என்னது, 180 டிகிரி. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி. ஃபஸ்ட் வந்து இது என்ன ஆங்கிள்ஸ்னு எடுத்துக்கணும். லெட் த ஆங்கிள்ஸ் பி, இந்த ஆங்கிள்ஸை நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன், ஏதாவது வேரியபிளோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 11x, 25x. இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே வேரியபிளோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. வெரி சிம்பிள். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் என்ன வரும், 180 டிகிரி. ஏன்னா இது 2 ஆங்கிள் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ 11x plus 25x which is equal to 180 degree. இப்போ இதை சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபைண்ட் த ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த எக்ஸை இங்கே மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் தான் ஆங்கிள்ஸ். ஓகே, அதுதான் வந்து 2 ஆங்கிள்ஸ். ஓகே, நவ் ஸோ 11x plus 25x என்ன வரும், 36x வருமா. 36x which is equal to 180. இப்போ எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா. x is equal to 180 divided by 36. இப்போ கேன்சல் பண்ணிடலாம். நம்ம கேன்சல் பண்ணால் என்ன வரும், 5 டைம்ஸ் வருமா. now so x is equal to 5. now இதோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடக்கூடாது, ஆங்கிள்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். the two angles are 11x, 25x ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 11 into 5x இருக்க இடத்துல 5, 25 into x இருக்க இடத்துல 5. ஓகே, ஸோ 11 into 5 என்ன வரும், 55 டிகிரி போட மறந்துடாதீங்க.
நெக்ஸ்ட் வந்து 25 into 5 என்ன வரும் 125 டிகிரி. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும் 180 டிகிரி கண்டிப்பாக வரும். அப்போ தான் உங்கள் ஆன்சர் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். ஓகே, நீங்கள் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மெத்தடில் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் ஆன்சர் தான் வரும். நான் வந்து எப்படி போடணும்னு க்ளூ கூட கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து 5th சம் பார்த்துருவோம். 5th சம் பாருங்கள். யூஸிங் த ஃபிகர் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் அண்ட் ஜஸ்டிஃபை யோர் ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த டயக்ராம் வச்சு இந்த ஃபாலோயிங் கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அது 1 2 3 4 5 ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இஸ் angle 1 adjacent to angle 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எஸ் ஆர் நோ ஆங்கிள் ஜஸ்டிஃபையும் சொல்லியிருக்காங்க. இங்கே யூஸிங் ஃபிகர் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் அண்ட் ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் எனக்கு ரீசன் எழுதணும், ஏன் அந்த ஆன்சருன்னு ரீசனும் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இஸ் angle 1 adjacent to angle 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. angle 1ம் angle 2ம் adjacent ஆங்கிளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ரீகால் பண்ணிடலாம் adjacent ஆங்கிள்ஸ்னால் என்னென்னு. adjacent ஆங்கிள்னால் என்னது, ஒரு காமன் ஆர்ம் இருக்கணும், ஒரு காமன் வெர்டெக்ஸ் இருக்கணும், அண்ட் ஆல்சோ அந்த ஆங்கிள்ஸ் வந்து ஓவர்லேப் ஆகக்கூடாது. ஓவர்லேப்னா எனது மேலே மேலே இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ ஆங்கிள் 1 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஆங்கிள் 2 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ அதாவது இஓஏவும் ஏஓபியும் அட்ஜசண்ட்டாக. இப்போ பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இஓஏ அண்ட் ஏஓபி. கண்டிப்பாக இதில் என்ன காமன் வெர்டெக்ஸ், காமன் ஆர்ம் இருக்கு இல்லையா, ஓஏ காமன் ஆர்ம் இருக்குது, காமன் வெர்டெக்ஸும் இருக்குது. இப்போ இஓஏ இந்த ஆங்கிளும் மேலே மேலே படலை, தனித்தனியாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் எழுதலாம், எஸ் இது ரெண்டும் அட்ஜஸ்டன்ட் ஆங்கிள் தான், பக்கத்து ஆங்கிள் தானே இது ரெண்டும். எஸ், ரீசன் என்னது, இட் ஹேஸ் காமன் ஆர்ம், காமன் வெர்டெக்ஸ் அண்ட் இன்டீரியர் டஸ் நாட் ஓவர்லேப் அப்படின்னு நம்ம எழுத போகிறோம். இப்போ ஸோ நம்ம ஒரு நோட்டில் அழகாக நீட்டாக எழுதிடலாம். ஸோ நம்ம எழுதியாச்சு பாருங்கள். எஸ், ஆங்கிள் 1 அண்ட் ஆங்கிள் 2 ஆர் அட்ஜசன்ட் தான் இருந்துச்சு. சின்ஸ் தே ஹேவ் அ காமன் வெர்டெக்ஸ், காமன் ஆர்ம் அண்ட் தேர் இன்டீரியர்ஸ் டு நாட் ஓவர்லேப். ஓகே, இன்டீரியர்ஸ் டு நாட் ஓவர்லேப்புங்கிற மீனிங் என்னன்னு உங்களுக்கு புரியுதுலையே. அதாவது இப்படி இருக்க ஆங்கிள் இன்டீரியர்னால் இது தனித்தனியாக தான் இருக்குது. ஓகே, இப்போ இது ரெண்டும் அட்ஜசன்ட் ஆங்கிள்னு சொல்ல முடியாது, ஏன்னா இன்டீரியர் வந்து ஓவர்லேப் ஆகுது பார்த்தீங்களா. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இஸ் ஆங்கிள் ஏஓபி அட்ஜசன்ட் டு ஆங்கிள் பிஓஇ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஏஓபியும் பிஓஇயும் அட்ஜசண்ட்டாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கே இருக்குது பாருங்கள், ஏஓபி இங்கே இருக்குது, அதாவது ஆங்கிள் 2. பிஓஇ எங்கே இருக்குது, பிஓஇ இப்படி இருக்குது. அதாவது ஏஓபி இங்கே பாருங்கள், ஏஓபி பிஓஇ 3 கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். கரெக்டாக ஏஓபி அண்ட் பிஓஇ ரெண்டுத்துக்குமே வந்து என்னது காமன் ஆமாக இருக்குது பாருங்கள், ஓபி வந்து காமன் ஆமாக இருக்குது. ஓபி காமன் ஆமாக இல்லை, இங்கே பாருங்கள் ரெண்டுத்துக்கும் ஓஏ தான் காமன் ஆம் இருக்கணும். ஓகே, நவ் அண்ட் ஆல்சோ இது வந்து எப்படி வந்து அட்ஜசன்ட் ஆங்கிளாக இருக்க முடியும், கண்டிப்பாக இருக்க முடியாது. ஏன்னா வந்து இன்டீரியர் வந்து ஓவர்லேப் ஆகுது பாருங்கள். அதாவது ஏஓபி பிஓஇ பார்த்தீங்களா, ஏஓபி பற்றி சொல்லியிருக்காங்க, அகெயின் ஃபுல்லாக பிஓஇ பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ இது ரெண்டும் இன்டீரியர் வந்து மேலே மேலே ஓவர்லேப் ஆகுது பாருங்கள். அப்போ இது கண்டிப்பாக வந்து அட்ஜசன்ட் ஆங்கிளாக இருக்க முடியாது. ஓகே, ஏன்னா ஓபி வந்து காமன் ஆமாம் இருக்குது, பட் ஓபி வந்து ரெண்டுத்துக்கும் மிடில் இல்லை, சென்டரில் இல்லை. ஸோ இதுக்கு வந்து என்ன ஆன்சராக தான் இருக்க முடியும், கண்டிப்பாக இது வந்து அட்ஜசன்ட் ஆங்கிளாக இருக்க முடியாது. ஓகே, ஸோ நம்ம ரீசனோட இப்போ எழுதிடலாம். நான் ஸோ அது வந்து கண்டிப்பாக அட்ஜசன்ட் ஆங்கிள் கிடையாது. தே ஹாவ் ஓவர்லேப்பிங் இன்டீரியர்ஸ் வந்து ஓவர்லேப் ஆகிறதுனால அது வந்து நம்ம அட்ஜசன்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்த்துருவோம். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். டஸ் பிஓசி அண்ட் பிஓடி ஃபார்ம் அ லீனியர் பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லீனியர் பேர்னால் என்னது, 180 டிகிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்கும். அப்போ தான் அது 180 டிகிரி நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வருதா அப்படின்னு கேட்குறாங்க. பிஓசி எங்கே இருக்குது பாருங்கள், பிஓசி. ஸோ பிஓசி இதையும் பிஓடி, அதாவது இது ஃபுல்லாக இங்கே பாருங்கள், நான் இங்கே ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். பிஓசி இதுவே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், பிஓசி அதோட பிஓடி இங்கே டி, இதையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வருமா, நோ, ஏன்னா இதுவே 180 டிகிரி தான்.
அப்போ இது கூட இதை ஆட் பண்ணால் 180 டிகிரிக்கு மேலே தான் வரும். ஸோ கண்டிப்பாக இது ரெண்டும் லீனியர் பேர் கிடையாது. சின்ஸ் என்ன ஆன்சர் எழுதலாம், ரீசன் என்ன எழுதலாம், சின்ஸ் தேர் சம் வந்து என்னது நாட் 180 டிகிரி, இல்லைனா சம் வந்து எக்ஸீட் 180 டிகிரி விட அதிகமாக தான் வரும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ அது வந்து கண்டிப்பாக லீனியர் பேர் கிடையாது. சின்ஸ் ஆங்கிள் விஓசி இஸ் ஸ்ட்ரெயிட் லைன் தேர் சம் வில் எக்ஸீட் 180 டிகிரி. ஓகே, ரீசன் எழுதியாச்சு நம்ம. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபோர்த் சப்டிவிஷன் பார்த்துருவோம். ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்கள். ஆர் த ஆங்கிள் சிஓடி அண்ட் பிஓடி சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்துடலாமா? சிஓடி இதுவும் பிஓடி இங்கே பாருங்கள் சிஓடி, அதாவது சிஓடி. ஓகே, சிஓடி. நெக்ஸ்ட்டு பிஓடி இப்படி ஒன்று, நெக்ஸ்ட்டு இப்படி ஒன்று, சாரி சி வந்து இப்படி இருக்கா, இங்கே ட்ரா பண்ணுற பாருங்கள் பிசி அண்ட் டி இருக்குது. அதாவது இந்த சிஓடியும் பிஓடி இது ரெண்டும் வந்து சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இது ரெண்டும் சப்ளிமெண்ட்ரி தானே, ஏன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன்லேயே, ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் சப்ளிமெண்ட்ரினா என்னது ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும். ஸோ கண்டிப்பாக இதுக்கு ஆன்சர் என்னது, ஆர் த ஆங்கிள் சிஓடி அண்ட் பிஓடி ஆர் சப்ளிமெண்ட்ரி. என்ன ரீசன் எழுதலாம், சின்ஸ் தே ஆர், ரெண்டு ரீசன் எழுதலாம். என்ன எழுதலாம், சின்ஸ் BC is a straight line, இல்லைனா since they are linear pair அப்படின்னு கூட எழுதலாம். எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம எழுதிடலாம் பாருங்கள். இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன், எஸ் they are supplementary angles. ஓகே, அப்படி எழுதலாம். ரீசன் வந்து நான் சொன்ன ரெண்டு ரீசனில் எது வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ நம்ம என்ன எழுதிக்கலாம், they are linear pair. ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட்டு ஃபிஃப்த்து சப்டிவிஷன் பார்த்துக்கலாம். ஃபிஃப்த்து சப்டிவிஷன் பாருங்கள். இஸ் ஆங்கிள் 3 vertically opposite to angle 1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆங்கிள் 3 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஆங்கிள் 3 இங்கே இருக்குது. ஆங்கிள் 1 இங்கே இருக்குது. ஆங்கிள் 3 ஆங்கிள் 1 இங்கே பாருங்கள். ஆங்கிள் 3 அண்ட் ஆங்கிள் 1 இது ரெண்டும் வந்து vertically opposite angles-ஆ அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இது vertically opposite angles-ஆ? நோ, vertically opposite angles-னால் எப்படி இருக்கும், ஆங்கிள் ஃபார்ம்டு பை இன்டர்செக்டிங் லைன்ஸில் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுறது. அதாவது இங்கே ஒரு ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா இப்படி ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் மட்டும்தான் எனது vertically opposite angles. இங்கே இது வந்து எங்கேயோ இருக்குது, இன்டர்செக்டிங் ஆகிற போது ஃபார்ம் ஆகலை. இது கரெக்டாக இது வந்து இன்டர்செக்டிங் லைன்ஸோட ஃபார்ம் ஆகலை. ஸோ தே ஆர் நாட் vertically opposite angles since they are not intersecting lines. Okay, so no, they are not intersecting lines since they are not formed by intersecting lines. Okay, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு 5 செட் ஆஃப் சம்ஸ் பார்க்கலாம். ஓகே, பை ஸ்டூடெண்ட்ஸ்.